உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மானியம் இப்படி நிறைய மானியத்தை கொடுத்தோம். குறுவை சாகுபடிக்கு தொகுப்பு, சம்பா சாகுபடிக்கு தொகுப்பு. ஆகவே இன்னைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயிர் சேதமானா உடனுக்குடன் நிவாரண தொகையை அள்ளி அள்ளி கொடுத்தோம். விவசாய சங்க பிரதி கூட்டத்தில் சொன்னாங்க, அந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணா திமுக ஆட்சியில் அப்படியே எங்களுடைய கணக்கு வங்கி கணக்கில் அப்படியே பணம் வந்துகிட்டே இருந்தது, திமுக ஆட்சியில் வறண்டு போச்சு. அப்படிப்பட்ட நிலைமை இப்போ இருக்குது. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் பம்பு செட்டை இயக்கலாம். இப்படி ஏராளமான திட்டங்கள். இன்றைக்கு நீர் முக்கியம். அந்த நீரை கொடுப்பது அரசுடைய கடமை. அதை உரிய முறையிலே கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதற்காக குடிமராமத்து திட்டம், அந்த திட்டத்தை கொண்ட ஏரி குளம் குட்டை அத்தனையும் தூர் வாரப்பட்டு விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்டங்களை தீர்த்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யலைங்கிறார். நிறைய செஞ்சிருக்கிறோம். அதனாலதான் மக்கள் இவ்வளவு குழுமி இருக்காங்க. உங்களுடைய ஆட்சியில் எதுவுமே செய்யலையே, குடும்பம் தான் அவளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆக மக்களை பற்றி கவலை இல்லை, குடும்பம் தான் திரு ஸ்டாலினுக்கு கண்ணுக்கு தெரிந்தது. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானவர்கள். அவளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்தந்த காலகட்டத்துக்கு தக்கவாறு அவருடைய மனம் குளிர்கின்ற வரை திட்டங்களை கொண்டு வந்து தீட்டி செயல்படுத்தி அவர் இல்லம் தேடி போய் சேர்க்கக்கூடிய பணியை அண்ணா திமுக ஆட்சி செய்தது. செஞ்சு என்ன எண்ணி பாருங்க, இன்றைக்கு எவ்வளவு திட்டம். இன்றைக்கு சாலை வசதிகள், பாலங்கள் இப்படி நிறைய கொடுத்துருக்குறோம். அதே போல கட்டுமானங்கள் நிறைய கொடுத்துருக்குறோம். அண்ணா திமுக ஆட்சியில் தான் நிறைய வந்திருக்குது. அதே போல மீனவ நண்பர்களுக்கு அவள் கஜா புயலில் பாதிக்கப்பட்டாங்க, அந்த போட்டுக்கெல்லாம் மானியம் கொடுத்தோம், டீசல் மானியம் கொடுத்தோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தா மீன்பிடி தடை காலத்தில் தற்போது வழங்கப்படுகின்ற தொகை விட கூடுதலாக இந்த மீனவர்களுக்கு கொடுக்கப்படும். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய துணையோடு மலர்கின்ற பொழுது, ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான சேலை வழங்கப்படும். அண்ணா திமுக தீபாவளிக்கு வழங்கப்படும். ஏற்கனவே பொங்கலுக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து தொடர்ந்து விலையில்லா வேஷ்டி சேலை வாங்கிட்டு கொடுத்துட்டு இருந்தோம். பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடும்பத்துக்கு 2500 ரூபா பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். 2500 ரூபா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு விவசாயிகள் இன்றைக்கு எந்தெந்த நேரத்தில் பாதிக்கிறாங்களோ அதையெல்லாம் கணக்கிட்டு கொடுத்தோம். இயற்கை பேரிடு, அந்த பேரிடர் காலத்தில் நிறைய தொகை கொடுத்தோம். இந்த பகுதி தென்னை மரம் நிறைந்த பகுதி. அந்த கஜா புயல்ல தென்னை மரங்கள்லாம் சாஞ்சி ஒடிஞ்சு போச்சு. அந்த ஒரு தென்னை மரத்துக்கு 600 ரூபாய் கொடுத்தோம். அதை வெட்டி அகற்றுவதற்கு ஒரு மரத்திற்கு 500 ரூபாய் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 1100 ரூபாய் அந்த மரத்தை கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, இழப்பீடு ஒரு ஹெக்டேர் 175 மரம் இருந்தா 1,92,500 ரூபாய் கொடுத்தோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கொடுக்கல. கஜா புயல்ல விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அவள் சாகுபடி செய்த தென்னை மரம் ஒடிந்து பாழாகி விட்டது, சேதமடைந்து விட்டு அந்த விவசாயி கடும் சேதத்தை சந்திக்கின்ற அந்த சூழ்நிலையில் அவள் கேட்டுக்கொண்டதுங்க, ஒரு ஹெக்டருக்கு 175 மரம் இருந்தா 1,92,000 கோடி கொடுத்தோம். அது மட்டுமல்ல, மறுபடியும் மறு சாகுபடி செய்ய மீண்டும் தென்னங்கன்றை நட்டு அதை வளர்ப்பதற்காக அதிமுக அரசு ஒரு ஹெக்டருக்கு 72,100 ரூபாய் கொடுத்தோம். 72,100 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுத்தோம். ஆக மொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு நிவாரணம் மற்றும் மறு சாகுபடிக்கு 2,64,600 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்பெல்லாம் ஓடோடி வந்து உதவி செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏன்னா விவசாயி தொழிலாளி 2 தான் இந்த மாவட்டத்தில் நிறைந்திருக்கிறாங்க. அப்புறம் மீனவர்கள். ஆக இவருடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயர்கள்லாம் அவ்வப்போது ஏற்படுகின்ற பொழுது அதை தீர்த்து வைக்கக்கூடிய நிலையில இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.